ஏன் ஜெபிக்க முடியவில்லை? ஜெபத்தை தடை செய்கிற அனுபவ ரீதியான ஒரு 10 காரியங்களை இன்று நாம் பார்க்க போகிறோம். நமது வாழ்க்கையில் ஜெபம் என்பது தேவனோடு பேச உதவி செய்கிற ஒரு விஷயமாகவும், தேவன் நம்மளோடு பேச விரும்பினால் அந்த ஜெபத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு பேசுகிறதா இருக்கிறதுனால இந்த ஜெபம் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு நம்ம ஒரு 10 காரியங்கள் எப்படி அது ஜெபத்தை தடை செய்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காரியங்களை நாம் எளிதாக மேற்கொள்ளவும் அதனுடைய வழிகளையும் இந்த அருமையான வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு அனுபவ ரீதியான ஒரு அருமையான செக்ஷன். ஜெபிக்கிற அநேகர் உண்டு, இன்னும் ஜெபிக்கணும்னு நினைப்பார்கள். ஆனால் அவர்களை முதல் தாக்குகிற ஒரு எதிரி என்னவென்றால் அவர்களுக்குள்ளாகவே இருக்கிற ஒரு சோர்வு. அந்த சோர்வு தானாக அவர்களுக்குள்ளாக கிரியை செய்கிறது. ஏனென்றால் அவர்கள் இருக்கிற அந்த சரீரத்துக்குள்ளாக மாம்ச எண்ணங்கள் இருக்கிறது. இந்த மாம்ச எண்ணம் உள்ள ஒரு சரீரத்துக்குள்ளதான் ஆவிக்குரிய மனிதனும் இருக்கிறான். இதை தான் வேத வசனம் சொல்லுகிறது, புதிய மனிதன் பழைய மனிதன். ஸோ இந்த மாம்ச மனுஷன் எப்பொழுதுமே சோர்வுகளை உண்டாக்குகிறவன், மாம்ச ஆலோசனைகளை தருகிறவன். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனோ ஆவியை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், சிந்தனையை புதுப்பிக்கிற வார்த்தைகளை, வேத வசனங்களை நினைப்பூட்டுகிறவனாக இருக்கிறான். ஸோ நம்பர் 1 சோர்வு. 2வது காரியம் அவிசுவாசம். எப்பொழுதுமே இந்த அவிசுவாசம் ஒரு ஜெபிக்கிற தேவ பிள்ளையை அடிக்கடி தாக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இதை குறித்து எபேசியர் 6 கூட நீங்கள் பார்க்கலாம். சத்ரு எரிகிற அக்னி யாஸ்திரங்கள், அந்த சத்ரு எய்கிற, சத்ரு அனுப்பி விடுகிற அந்த ஃபயரி டாட்ஸ்ன்னு பைபிளில் போட்டிருக்கு, அக்னி அம்புகள். இது நம்மளுடைய இருதயத்தை குத்தலாம். நம்மளுடைய சரீரத்தில், நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில், விசேஷமாக நம்ம சிந்தனை மண்டலங்களில் இது உனக்கு நடக்காது, இந்த காரியம் வாய்க்காது என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள அவிசுவாசம் உண்டாகும். வசனம் சொல்லுகிறது, விசுவாச கேடகத்தை பிடித்து அதை ஜெயிக்க சொல்லியிருக்கிறது. ஸோ இன்னைக்கு அவிசுவாசம் தேவ பிள்ளைகளை ஜெபிக்க விடாமல் தாக்கி கொண்டிருக்கு. விரைவாக உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 3வது காரியம் தூக்கம். அநேகர் ஜெபிக்கணும்னு நினைப்பாங்க, அவர்கள் தூங்கி கொண்டே இருப்பார்கள், அவர்களால் ஜெபிக்க முடியாது. ஸோ பிரியமானவர்களே, இந்த தூக்கத்தை ஜெயிக்க எளிமையான ஒரு காரியம். இந்த தூக்கத்தை பூஸ்ட் பண்ணுறதே உங்கள் மாம்ச சிந்தனை தான். எவ்வளோ தூரம் நீங்கள் மாம்ச சிந்தனைக்கு உங்களை விட்டு கொடுக்காமல், மாம்ச ஆலோசனைகளுக்கு உங்களை விட்டு கொடுக்காமல் உங்களை காத்துக்கொள்கிறீர்களோ, உங்கள் மாம்சம் உங்களை ஆளுகை செய்யாது. அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்கறது, உலக காரியங்களை அதிகமாக பார்க்கறது. இன்னைக்குள்ள இளம் தலைமுறைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் நெடுநேரமாக மணிக்கூர் கணக்காக கேம் விளையாடுறது, உலக காரியங்களை உள்ளாக ஃபீடு பண்ணுறாங்க, உள்ளே அனுப்புகிறாங்க, சிந்தனைக்குள்ளே அனுப்புகிறாங்க. ஸோ அதனால் என்ன செய்து இந்த மாம்ச சிந்தனை பலப்படுகிறது, ஜெபிக்கும் பொழுது தூக்கம் வருகிறது. ஸோ அதனால் தூக்கத்தை ஜெயிக்க உங்கள் மாம்ச சிந்தனையில் நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காம ஆவியில் விழிப்பாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்பர் 4 பிசாசு. பிசாசே என்ன செய்வான்? சில ஆயுதங்களை அனுப்பி பார்ப்பான். நீங்கள் சோர்ந்து போகலையா, உடனே என்ன செய்வான்? அவனே தடுப்பான். பிற நபர்கள் மூலமாக, உற்றார் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, யார் மூலமானாலும் அவன் உங்களை தடுக்க பார்ப்பான். ஸோ தேவ ஜனங்கள், பிசாசை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அவன் யார் மூலமாகவும் வருவான், எது மூலமாகனாலும் வருவான். சொப்பனங்கள் மூலமாக கூட வரலாம், கெட்ட எண்ணங்கள் மூலமாக கூட வரலாம். தேவ ஜனங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிசாசு வருகிறான் என்று உணர்ந்தால், இவர்கள் மூலமாக, அவர்கள் மூலமாக, யார் மூலமானாலும் வரலாம். தேவ ஜனங்கள் உணர்ந்தால், நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் உங்கள் ஜெபத்தை சத்துருவானவன் திருடவே முடியாது. 5வது காரியம் மாம்சம். இந்த மாம்ச எண்ணத்தை யூஸ் பண்ணுகிறான், மாம்சத்தில் உள்ள காரியங்களை யூஸ் பண்ணுகிறான். தூக்கமாக வரலாம், பசியாக வரலாம், உடம்பு வலிக்கிறது போல இருக்கலாம். ஏதோ ஒன்றை பிசாசானவன் என்ன செய்கிறான்?
சிந்தனையில் தூண்டி விடுகிறான். நமது மாம்சமும் சோர்ந்து போகிறது. நம்ம மாம்சம் அதற்கு ஏற்றதாக ரியாக்ட் பண்ணுகிறது. ஸோ இந்த மாம்ச சிந்தனையையும் இந்த மாம்சத்தையும் தேவ ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது உஷாராக கவனிக்க வேண்டும். வேதத்தில் கூட பேதுருவுக்கு மிகுந்த பசி வரும் பொழுதுதான் அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் ஒரு பெரிய துப்பட்டி இறங்கி வந்து அதில் ஒரு ஊழிய அழைப்பு சம்பந்தமான ஒரு பெரிய விஷன், ஒரு காட்லி ஹெவன்லி விஷன், ஒரு டிவைன் விஷன், ஒரு பரலோக திட்டம் அது உண்டாகும் பொழுது அவருக்கு மிகுந்த பசி உண்டானது. அவர் பசிக்குதுன்னு சொல்லி ஜெப அறையிலிருந்து கீழே போய் சாப்பிட்டு இருந்தார் என்றால் அந்த பெரிய தரிசனத்தை மிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் தேவ ஜனங்கள் இந்த மாம்ச எண்ணங்களை தேவ ஜனங்கள் கரெக்டாக பாதுகாப்போடு அதை ஒரு கத்தியை போல அந்த கத்தி வெட்டி விடாதபடி கவனமாக கையாளுகிறது போல நம்ம மாம்ச சிந்தனையையும் ஆவியை மேற்கொண்டு விடாதபடி கவனமாக கையாள கர்த்தர் விரும்புகிறார். 6வது விஷயம் அறிவு. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு என்று சொல்லுகிறது. ஸோ படிக்கிறது தவறா என்று கேட்டால் படிக்கிறது தவறு என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதிக படிப்பு, வேதத்தை நம்பாமல் ஆண்டவரை நம்பாமல் இன்னைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அநேக சயின்டிஸ்டுகளுக்கு மனிதன் எப்படி வந்தான் என்று கூட தெரியவில்லை. அவர்கள் எல்லாரும் ஆண்டவருக்கு விரோதமாக மனிதன் குரங்கிலிருந்து இல்லை காலகாலமாக இயற்கையாக வந்தான் இப்படி என்று பல தியரிகளை நம்புகிறார்கள். ஸோ அறிவு உங்களை கொல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியோ உயிர்ப்பிக்கிறது, அறிவே கொல்லுகிறது. ஸோ இந்த அறிவு என்ன செய்யும்னா நம்மளை யோசிக்க வைத்து கொண்டே இருக்கும். அதனால தான் நாம் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். ஆவியில் ஜெபிக்கும் பொழுது இந்த அறிவு செயலிழக்கும். அறிவு விசுவாசிக்காது. இயேசு தண்ணீரின் மேல் நடந்தார். இது அறிவால் விசுவாசிக்க முடியாது. ஏன்னா அறிவியல் சயின்ஸ் ஒரு நாளும் தண்ணிக்கு மேலே மனுஷன் நடக்க முடியாது என்று தான் சொல்லும். தண்ணி திராட்சரசமாய் மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நாளும் அறிவியல் விஞ்ஞானம் சயின்ஸ் இதை ஏற்றுக்கொள்ளாது. ஏனென்றால் அற்புதம், தேவன் நடத்துகிற அற்புதங்கள் அடையாளங்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்த போகிற விதங்களை இந்த உலகத்தில் உள்ள விஞ்ஞானத்தாலேயோ சயின்ஸ்னாலேயோ அறிவியல்னாலேயோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அறிவு சம்பந்தமாக நாம் யோசித்தால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோற்று விடுவோம். அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் ஆபிரகாம். ஆபிரகாம் ஐயாவுக்கு ஆண்டவர் கிழவனாக வயது முதிர்ந்த நேரத்தில் 100 வயது மதிக்கத்தக்கதான அந்த நேரத்தில் ஆண்டு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். ஸோ இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். செங்கடலை பிளந்தார். இயேசு மரித்துட்டு உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் அறிவு, சயின்ஸ், விஞ்ஞானம், அறிவியல் இதற்கு விரோதமான விஷயங்கள். அதனால்தான் வேதத்தை மிஞ்சின அறிவு ஆபத்தானது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப அறிவாளியாக நம்ம யோசிச்சுட்டே இருந்தால் ஜெபிக்க முடியாது. அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், நம்ம அறிவு கூர்மையாக யோசித்தா சில நேரம் அறிவு கூர்மை செயலற்று போய்விடும். அன்று இயேசுவினிடத்தில் 5 அப்பமும் 2 மீனையும் கொடுக்கிறார்கள். இதை ஒரு அறிவாளியினுடைய கையில் கொடுத்தால் அத்தனை ஆயிரங்களுக்கும் அதை போஷிக்க முடியாது. ஆனால் ஆண்டவரிடத்தில் கொடுத்த பொழுது அது பெருகினது. இதை நாம் நம்பிதான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது உண்மை. ஒரு நாள் பில்லி கிரகாம் கிட்ட ஒரு அருமையான தம்பி ஒரு கேள்வி கேட்டார். அந்த பில்லி கிரகாம் ஐயா அந்த கேள்விக்கு அழகாக பதில் கொடுத்தார். அந்த கேள்வி வேற ஒன்றுமே இல்லை. அந்த கேள்வி, ஐயா நீங்கள் வேதத்தை எவ்வாறாக நம்புகிறீங்க, எவ்வளோ தூரம் நம்புகிறீங்கன்னு கேட்டார் அந்த சின்ன சிறுவன். அப்பொழுது பில்லி கிரகாம் ஐயா சொன்னார், யோனா மீனினுடைய வயிற்றுக்குள் போனான் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆனால் யோனாவுடைய வயிற்றில் அவ்வளோ பெரிய மீன் போனதென்று எழுதியிருந்தாலும் நான் நம்புவேன் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் என்ன? அவ்வளோ பெரிய மீன் யோனாவுடைய வாய்க்குள்ளே போய் யோனாவுடைய வயிற்றுக்குள்ளே போனது என்று எழுதியிருந்தாலும் வேதத்தில் எழுதியிருந்தால் நான் அதை நம்புவேன் என்று அவர் சொன்னார். அப்படி என்றால் வேதத்தை நாம் கண்ணை மூடி நம்பலாம். அதனால்தான் அந்த தேவ மனிதன் அவ்வாறாக சொன்னார். ஸோ தேவ ஞானத்துக்கு மிஞ்சின அறிவு ஆபத்தானது என்று வேதத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்கிறோம். ஸோ அதனால் அறிவு கூர்மையில் யோசித்து ஜப ஆவியை இழக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கிறது. அறிவோ கொல்லும், ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. 7வது காரியம், அநேகர் பாவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க, ரகசிய பாவங்கள்.
ஸோ ரகசிய பாவங்கள் அவர்களை ஆளுகை செய்து கொண்டே இருக்கும். அதை விட வேண்டும் என்று நினைப்பார்கள், முடியாது. ஸோ தேவ ஜனங்கள் பாவத்திற்கு கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை என்று வேதத்தில் இந்த பாவத்தை குறித்து போட்டிருக்கிறது. இந்த பாவங்களில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க ஆரம்பித்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நமது பலவீனங்களில் உதவி செய்ய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ நமக்கு எளிமையாக ஜெபிக்க ஆண்டு உதவி செய்வார். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள். 8வது காரியம், அநேகர் பயந்து கொண்டே இருப்பார்கள். The person who fear cannot express his faith. யார் பயப்படுகிறாங்களோ அவங்க விசுவாசத்தை வெளியே கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். 8வது காரியம், அன்ஃபர்கிவ்னஸ், மன்னிக்க முடியாத தன்மை. வேதம் சொல்லுகிறது, உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள். அப்படி என்றால் என்ன? நம்ம யாராவது மன்னிக்காமல் இருக்கிறோன்னா நம்மளை உபத்திரவப்படுத்தினதுனால தான் நம்ம மன்னிக்காமல் இருக்கோம். வசனம் சொல்லுது, அவங்களுக்காக ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் மனசுக்குள்ள ஒரு அன்பு உண்டாகும். அந்த கசப்பு காணாமல் போகும். இதை விட்டு நாம் கசப்பு வைத்தால் நம்மளால் ஜெபிக்க முடியாது. கடைசியாக உலக ஆவி. அந்த உலகத்தில் உலகத்தின் ஆவி இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலக ஆவி நம்மளை ஜெபிக்க விடாது. அதற்கு காரணம்தான் இந்த சினிமா, உலக காரியங்கள், ஆடம்பரங்கள், இந்த உலக சிற்றின்பங்கள். அங்கே போகணும், இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தா எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க 3/4 மணிக்கூர் நம்ம சிந்தனையை சிதறடித்தாங்களே தவிர நம்ம கூட உட்காந்து அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே சுற்றி பார்க்கணும், இங்கிலாண்டுக்கு போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. குற்றாலம் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், சுற்றி பார்க்கணும். கடைசியில் பார்த்தா அவர்கள் எங்கேயும் போக மாட்டாங்க. நமக்கு ஒரு உலக ஆசையை தூண்டிவிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த ஆசை தான் பிசாசனுடைய ஆயுதமாக மாறிவிடும். நம்ம ஜெபிக்க உட்காரும் பொழுதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளை விட்டு கொடுத்து ஜெபிக்காமல், பாவத்திலிருந்து வெளியே வராமல், கண்ணீரோடு ஆத்தும பாரத்தோடு ஜெபிக்காமல், குடும்ப விடுதலைக்காக ஜெபிக்காமல், ஏதோ ஒன்று ஒரு நண்பர் சொன்னதுனால இந்த உலக காரியத்தை பார்த்து, ஆண்டவரே எனக்கு வீடு இல்லையே, ஆண்டவரே அது இல்லையே, நல்ல படிப்பு இல்லையே. தேவஜனமே, நம்ம இது எல்லா விஷயத்திற்காக ஜெபிக்க வேண்டும். ஆனால் யாரோ காயப்படுத்தினாங்க, யாரோ உன்ட்ட இல்லைன்னு சொன்னதுக்காக நம்ம வைராக்கியமாக ஜெபிக்கிறது ஆண்டவர் விரும்பவில்லை. நமக்கு வீடு இல்லை என்றால், உறவுகள் இல்லை என்றால், சில விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் ஆண்டவர் சமூகத்தில் போய் ஜெபிக்கிறது தவறில்லை. ஆனால் யாரோ சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் கதறி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்படி யாராவது உங்களை காயப்படுத்தினா அவங்கள மன்னித்து விடுறதுக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ஸோ இந்த அருமையான விஷயத்தில் நம்ம ஒரு 10 காரியம் பார்த்தோம். இந்த 10 காரியத்திலையும் அநேகர் போராடி கொண்டிருப்பீங்க. இதற்கு ஒரே ஒரு விடைதான் உண்டு. தேவச்சனங்கள் மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீர்கள். ஸோ தேவ ஜனங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள், மாம்ச சிந்தனைக்கு இடம் கொடாதீர்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள், வேத வசனத்துக்கு இடம் கொடுங்கள், விசுவாசத்திற்கு இடம் கொடுங்கள். இதை நீங்கள் கவனமாக செய்தீர்கள் என்றால் நாம் சொல்லப்பட்ட அனுபவ ரீதியாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தில் தாக்கப்படுறாங்க. ஒரு விஷயம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். சோர்வு, அவிசுவாசம், தூக்கம், பிசாசு, மாம்சத்தின் எண்ணங்கள், அறிவு சார்ந்த விஷயங்கள், பயங்கள், பாவ சோதனைகள், மன்னிப்பற்ற தன்மைகள், உலக காரியங்கள், உலக இச்சைகள், மீன்ஸ் உலக ஆவிகள், இதில் சில விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இது பயங்கரமாக போராடும். வருகிற நாட்களில் தேவனுடைய சித்தமானால் இந்த அருமையான ஸ்பிரிச்சுவல் WF இந்த சேனல் மூலமாக ஆவிக்குரிய ரகசியங்களை அனுபவ ரீதியாக வெளிப்படுத்துகிற இந்த சேனல் மூலமாக நாம் அநேக செக்ஷன்களை பார்க்க போகிறோம். இருதயத்தை குறித்து, விசுவாசத்தை குறித்து, அபிஷேகத்தை குறித்து, ஆவியானவர் எப்படி நடத்துவார், புதிய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்று பல காரியங்களை இந்த சேனல் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது முதலாவது ஜெபத்தில் நாம் விடுதலை பெறதுக்காக சில ரகசியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். தொடர் சங்கிலிகளாக வருகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். தேவ ஜனங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிரயோஜனப்பட்டிருந்தால் அநேகருக்கு பகிருங்க, அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.